மக்களை வைர கிரீடங்களை விட, வைடூரிய கிரீடங்களை விட, மணி மகுடங்களை விட முள்கிரீடத்தை விரும்பி அணிந்து கொண்ட ஒரு மனிதனின் பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த இனிய வேளையில் நம்மிடையே பேசுவதற்காக எடின்புரோ மினிஸ்ட்ரி சார்ந்த பாஸ்டர் கர்சன் எடின்புரோ இன்டர்நேஷனல் அக்ளைம்டு பாஸ்டர் அவர்களை அன்போடு ஐ வெல்கம் யூ சார். A very good morning to everybody that is here. இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்தில் வந்தது ஒரு ரெண்டு காரியங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா, the way the whole meeting has been organized. எந்த ஒரு கூட்டத்தில் போனாலும் அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமைத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். Because the leadership reflects in everything that is gone all the way to the bottom. இன்னைக்கு வந்த பொழுது அவ்வளவு கிரமமாக உள்ள மக்கள் வர்றதிலிருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. இது திரு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமைத்துவ திறனையும் the leadership skill and the discipline that he holds is reflecting in this meeting. ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. அவர் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையாக வந்து ஒவ்வொருத்தருக்கும், அவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொக்கை கொண்டு வந்து அந்த ஷாலை எடுத்து அவர் கனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தாழ்மை இங்க இருக்கிற இந்த கட்சியினுடைய தலைவருடைய etiquette-லும் இருக்கிறது நான் பார்க்கிறேன். They've been so very humble sitting down there, and that's so nice and it sounds so positive. And on behalf of everybody on the dais, and we want to thank you, sir, for all the humility and for the wonderful welcome that you gave us today. All right. நம்ம எல்லாருக்கும் சில சமயம் ஒரு ரெண்டு பேர், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், சர்நேம், இப்படி 2-3 பேர் இருக்கும். அப்படி இருக்குதா? கண்டிப்பா இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு ஜெர்சன் எடின்புரோ, சிலர் என்னை ஜெர்சன் கூப்பிடுவாங்க, சில இடங்கள் என்னை எடின்புரோன்னு கூப்பிடுவாங்க. டிராவல்லாம் பண்ணும்போது சர்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா பேர் டிமத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில சமயம் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா என் மைண்டில் என் பேர் ஜெர்சன், அவர் டிமத்தின்னு கூப்பிட்டு நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் என்னோட பேர் ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஜெர்சன் கூப்பிட்டாலும், எடின்புரோன்னு கூப்பிட்டாலும், டிமத்தின்னு கூப்பிட்டாலும், ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான், நான் தான். இப்படி இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேரை நான் அறிமுகப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய வாழ்த்தை இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். பைபிள்ல ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர். இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது. His name is wonderful. எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா? wonderful. இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, wonderful. மூணாவது ஹைலைட் என்னன்னா, இங்க வந்தது இங்க இருக்கிற கரிஸ்மா and the energy. There's a lot of raw energy in this house and God bless you all for that. இப்போ wonderful, நிறைய தடவை நம்ம எல்லாம் wonderful அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏதாவது ஒன்று பார்க்கும்போது வாவ் wonderful, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்க்கும்போது வாவ் wonderful. இன்னைக்கு உள்ள வந்தப்ப யாரும் வாவ் wonderful அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை wonderfulனு சொல்லும் பொழுதும் you have already pronounced the name of Jesus Christ. ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானவர். His name is wonderful. அப்படின்னா அவருடைய பேர், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா, அவர் wonderful. அவருடைய பெயரே wonderful. இயேசு கிறிஸ்து, he is a wondrous God. அவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு it was wonderful. ஒரு கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பமாக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. It is absolutely supernatural. ஆனால் கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார். அவருடைய பிறப்பு அதிசயம். அதுக்கப்புறம் அவரை வாழ்த்தும்படிக்கு சாஸ்திரிகள் வர்றாங்க பல ஆயிரம் மைல் இருந்து. யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கிறாங்களா? எப்படிப்பா, நான் அட்ரஸே கொடுக்கல, இன்னைக்கு யாரும் வரணும்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் வர்றதுக்கு அட்ரஸ் எடுத்து தானே வந்தீங்க, கூகுள் மேப்ஸ்ல போட்டு அட்ரஸ் போட்டு வர்றோம். இப்போ அந்த சாஸ்திரிகள், அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ்ல எதுவும் இல்லை, ஆனா கரெக்டான லொகேஷனுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்பெசிபிக்கா வர்றாங்க. எப்படி வந்தீங்க? யாராவது உங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, என் காரு முன்னால ஒரு நட்சத்திரம் வந்து தொங்குச்சு, அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துன்னு நடந்தது கிடையாது. ஆனா அந்த சாஸ்திரிகள் பல்லாயிரம் மைல் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க. அவர்களை வழி
வழிநடத்தி கொண்டு வந்த the first GPS that led them was a star in the heaven. இப்படி அவருக்கு வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சுற்றி பல அதிசயமான காரியங்கள் நடந்தது. அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடினாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம். we really enjoy the wonderful singing brother Augustine and the team. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ முதலாவது கேரல்ஸ் யார் தெரியுமா பாடினாங்க? தேவ தூதர்கள் வானத்துல வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. they sang the first carols. முதலாவது கேரல்ஸ் தேவ தூதர்கள் பாடிங்க போங்க, அங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி அவருடைய கேரல்ஸ் முதலாவது கேரல்ஸ் அதிசயம். இப்படி இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் அதிசயமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பிறப்பை தான் நாம் கொண்டாடும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்து தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அருமையான கட்சியினருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்து என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம், நம்ம எல்லாருக்கும் இது நடந்த அதிசயம்பா, இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதிசயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். This is a season of wonders because we are celebrating somebody whose name is wonderful. அவருடைய பெயரே wonderful. நீங்க ஜீசஸ்னு சொன்னாலும் ஒருத்தர் தான், wonderfulனு சொன்னாலும் ஒருத்தர் தான். அவர் உங்களுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருக்கும் சில ஆசைகள் இருக்கும், எனக்கு இது நடக்கணும்பா, எனக்கு அது நடக்கணும். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. நான் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை இப்பொழுது முடிக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் நான் அக்டோபர் மாதத்தில் மேரிலாண்ட், அமெரிக்காவில் இருக்கிறதான மேரிலாண்ட் மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி, அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன். அந்த நாள் இட் வாஸ் a மீட்டிங் ஃபார் மிரக்கிள்ஸ். அநேகர் வந்திருந்தாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில் என்னுடைய ரைட் சைடு கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார சகோதரி. அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு. அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து she had some autoimmune condition and she became immobile. She can't walk. அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிற்க முடியாது. படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. she started jumping up and down. எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது, நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. The miracle surprised me. ஆனா என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால், நான் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என் காதுல கேக்குது, இவங்க she was so excited, she was running up and down. அந்த கேன், அந்த கையில வச்சிருந்த குச்சியை அவங்க அப்படியே தூக்கி வீசினாங்க. கொயர் மேல போய் விழுந்துச்சு. அவங்க போய் அந்த சின்ன ஒரு பாப்பா, எனக்கு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட கடைசி பாப்பா 5 வயசு. என்னுடைய குழந்தைய விட இன்னும் ஒரு சின்ன ஒரு வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னாங்க, Mom is so well now. I can drive you to school myself. நானே இனிமேல் கார் ஓட்டி உன்னை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அப்படியான்னு கேட்டுச்சு. எனக்கு அதை நினைக்கும் போது I'm becoming emotional because அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது நான் முன்னால நின்றிருந்தேன். என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்வுகளிலே மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வுகளிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் எது அசாத்தியம் என்று நாம் நினைக்கிறோமோ அதை அவருடைய அதிசயம் சாத்தியமாக மாற்றுகிறது. இந்த சமத்துவ கிறிஸ்தவ நாளிலே இந்த வாழ்த்தோடு நான் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to wish every one of you a wonderful Christmas. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அவருடைய பெயர் கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, அவருடைய பெயர் அதிசயமானவர். கிறிஸ்துமஸ் என்றும் சொல்லலாம், அதிசயமான மாஸ் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னா, ஒரு மாசான அதிசயத்தை கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்க பண்ணுவாராக. I want to wish திரு விஜய் அவர்களுக்கும்
இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும், நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும். Wish you a very, very Merry Christmas and a big God bless you to every one of you. Thank you. Thank you so much, Pastor. எங்க பசங்களும் சொல்றாங்க உங்களுடைய பேச்சும் அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். முகமெல்லாம் மகிழ்ச்சி, மனசெல்லாம் நெகிழ்ச்சி. அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நிகழ்ச்சி. அடுத்து பேசுவதற்காக நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட் கம்யூனிட்டியினுடைய சேர்மன், அன்பிற்கினிய நண்பர் பிஷப் டாக்டர் ஏ மித்துலேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உங்களின் கைத்தட்டலின் ஊடாக. வெற்றி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பிஷப் மலர் கொத்து கொடுத்து தன் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த அவையில் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சமத்துவ கிறிஸ்மஸ், முதலாவது உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் தாழ்மையின் உருவம், அவர் சாந்த சொரூபி, இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு he has given us an equal opportunity. எல்லா மனிதனுக்குமான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டினா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, இயேசுவை போலவே இயேசு எப்படி தேவகுமாரனோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு எல்லோருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். அதனால் அவரை நாங்கள் சமத்துவ நாயகன் என்று சொல்லுகிறோம். அந்த சமத்துவ நாயகனுக்கு விழா எடுத்திருக்கிற இங்கு இன்றைக்கு சமத்துவத்தை உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற தலைவர் திரு விஜய் அவர்களையும் வாழ்த்துகிறோம். இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி சொல்லிவிட்டு 1 மினிட்ல முடிச்சிடுவேன். அந்த பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் வேதமே விளக்கம் சொல்லுகிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்பொழுது எனக்கு முன்பாக பேசினவர்கள் சொன்னது போல தூய்மையான காரியத்தை செய்கிறவர்களோடு தேவன் இருப்பார். தூய்மையான முன்னெடுப்பை எடுக்கிறவர்களோடு தேவன் நிச்சயமாக இருப்பார். நான் உங்களை இப்படி வாழ்த்துகிறேன். அருமையான தலைவரையும் அருமையான அவரோடு கூட பயணிக்கிற டிவிகே தொண்டர்கள், டிவிகே தலைவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லுகிறேன், உங்களோடு தேவன் இருந்து ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை பிரதர் ஜேசன் சொன்னது போல அற்புதமான காரியத்தை செய்வாராக. God bless you. Thank you so much, sir. அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களினுடைய சிறப்புரை. முதலில் நம்முடைய டாக்டர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி, மெட்ராஸ் மயிலாப்பூர் டயசிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் ஏஎல் செபாஸ்டியன் அவர்களை அரங்க நிறைந்த கருவொலியோடு அன்பு கூர்ந்து வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்புரை தர. நான் திரு விஜய் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் என்று சொன்னார். எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து மகிழ்ச்சியோடு இதை கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு தன்மை மிக முக்கியமானது ஒரு தலைவருக்கு. அது அவரிடத்தில் இருப்பதையும்
நாங்கள் பொன்னாடை போர்த்த வந்தபோது தலை குனிந்து இறங்கி அதை ஏற்றுக்கொண்ட அந்த பணிவும் உண்மையிலேயே மிக பிடித்திருந்தது. அதே போன்று பல கட்சி கூட்டங்களை டிவியிலே பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் மேடையில் அமரலாம் என்றுதான் முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள். இங்கே மட்டும்தான் யார் இங்கே அமர வேண்டுமோ அவர்கள் அமர்வதும், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம், இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கீழே அமர்ந்து ஒழுக்கமான ஒரு கட்சியாக இதை முன்னிறுத்துவதும் பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் என்கின்ற ஒரு படம் ஒன்று நீங்கள் நேரம் இருந்தால் பாருங்கள். ஜார்ஜ் பெய்லி என்று சொல்லப்படுகிற இவர் ஒரு பாலத்தின் மீது ஏறி ஒரு கிறிஸ்துமஸ் இரவிலே தன் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டுவிட்டு விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதை கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்த்துவிட்டு, இவன் நல்ல மனிதனாக, மிகச் சிறப்பாக நல்லதை செய்தவன், ஏன் விரக்தியோடு பாலத்திலிருந்து குதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை காப்பாற்ற சொல்கிறான். காப்பாற்ற சொல்லிவிட்டு அந்த தேவதூதன் அவனிடத்தில் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாய் என்று கேட்டபோது அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய தம்பி ஆற்றிலே கீழே குதித்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை காப்பாற்றுகிறான். வானதூதன் அதை கேட்கிறார். இரண்டாவது, அவன் வேலை செய்த ஒரு இடத்திலே ஒரு மருந்தை கொண்டு போய் ஒருவரிடத்திலே கொடுக்க சொல்கிறான். அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்காமல் அதில் ஏதோ சந்தேகப்பட்டு திரும்பி வந்து விடுகிறான். வந்த பிறகுதான் பார்த்தால் அது விஷத்தோடு சேர்ந்த ஒரு மாத்திரையாக இருந்ததை கண்டுபிடித்து அந்த கொடுத்தவர் அவன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். இது மட்டுமல்லாமல் அவன் ஒரு வங்கியிலே, அவனுடைய அப்பா வங்கியிலே அவன் வேலை செய்கிறான். அந்த வங்கியிலே என்ன சிறப்பு என்று சொன்னால், ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு அவர்கள் அந்த வங்கியிலே செய்கிறார்கள். தன்னுடைய எல்லா கனவுகளையும் விட்டுவிட்டு அந்த வங்கியிலே பணிபுரிந்து எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகிறார். அந்த வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் களவாடி போகிறது. அதை திரும்ப தர வேண்டும் என்று அவனை அரெஸ்ட் பண்ணுவதற்காக வருகின்ற போது அவன் விரக்தியோடு, நான் நல்லதுதானே செய்தேன், எனக்கேன் இப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி பாலத்திலிருந்து குதிக்கப் போகிறான். அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்கிறான், நீ பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பார் என்று சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், போய் பார்க்கிறான். பார்த்தால் அந்த இடத்திலே அவனுடைய தம்பி இறந்து போயிருக்கிறான். வங்கியிலே கடன் வாங்கியவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்கள், வீடுகள் அனைத்தும் அங்கே இல்லாமல் போயிருக்கிறது. அப்பொழுது தேவதூதன் சொல்கிறான், நீ பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தினால் பல பேர் பலனளிப்பதற்காக உன் பிறப்பு அமைந்திருக்கிறது. அதுதான் மிகச் சிறப்பு என்று சொல்கிறான். அன்பு நண்பர்களே, கிறிஸ்துமஸ் விழா இயேசு பிறந்ததை மட்டுமல்ல, நாம் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. வெறுமனே நமக்காக பிறந்தோம் என்பது அல்ல, நாம் அடுத்தவர்களுக்காகவும், அடுத்தவள் வாழ்வுக்காகவும், அடுத்தவள் நலனுக்காகவும் பிறந்திருக்கிறோம் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சில சமயங்களிலே இளைஞர்களாகிய உங்களை எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் எதற்காக, ஏன் இப்படி எல்லா இடங்களுக்கும் ஓடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். உங்களால் பல பேர் பலன் பெறுகிறார்கள், பல பேர் நல்லதை பெறுகிறார்கள், பல பேருக்கு நல்லது கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற போது அந்த தலைமைத்துவம் என்பது பிறந்ததற்கான ஒரு காரணத்தையும், அந்த பிறப்பிலிருந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகிறது. அதே நேரம் நாம் நல்லது செய்கின்ற போது அதை தடுப்பதற்கு பலவிதமான சக்திகள் உண்டு என்பதும், அந்த சக்திகளை தாண்டி தூய சக்தியாக செயல்படுவது என்பதும் தான் அழைப்பு என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்படுகின்ற செய்தி. அதைத்தான் இயேசு அந்த நேரத்திலே அடிமைகளாக, ஒன்றும் தெரியாதவர்களாக, படிக்காதவர்களாக, பாவிகளாக, ஓரம் ஒதுக்கப்பட்டவர்களாக, இவர்கள் அனைவரும் எதற்கும் லாய்க்கில்லாதவர்கள் என்று சொல்லி தள்ளி பழித்தவர்கள் பக்கம் போய் நின்று பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி
அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு, சிறப்பாக வாழுங்கள், உங்களது வாழ்க்கை தான் அடுத்தவர்களை மாற்றும் என்று சொல்லி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசுநாதர். அதைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட மாற்றத்தையும் மிகச் சிறப்பான வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தையும் உணர்ந்தவர்களாய், அதை பிறருக்கும் வழங்குகின்றவர்களாய், அதனால் இந்த சமுதாயம் மிகச் சிறப்பான ஒரு சமுதாயமாக, நீங்கள் காண்கின்ற கனவு நனவாகின்ற ஒரு சமுதாயமாக, ஏழை மக்கள் அனைவரும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு சமுதாயமாக இது மாற வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு உங்கள் தலைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய வாழ்த்து மட்டுமல்ல, இது கத்தோலிக்க திரு அவை சார்ந்த பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களுடைய சார்பாகவும், இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அடிப்படையிலும் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் சிறப்பாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மேன்மேலும் உயர வேண்டும், உங்களது எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The Most Reverend Dr. R. Ramesh Kumar alias தினத்துது ராஜா அன்பு சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். I am so happy and blessed to be with our dear Thalapathy Vijay. ஐயா விஜய், உங்களை நாங்கள் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். I just planned to be here to greet him. நான் நல்ல பொன்னாடையெல்லாம் எடுத்து ஒரு நல்ல வேதாகமத்தையும் வாங்கி அவரை வாழ்த்த, அவரை ஆசீர்வதிக்க நான் வந்தேன். ஆனால் நாங்கள் பிரமித்து போனோம். நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு தாழ்மையான ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் எங்கள் அன்பு தளபதி விஜய் ஐயா அவர்கள் நிச்சயமாய் இந்த தமிழகத்தை ஆளதான் போகிறார். அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதையும் சம்பாதிக்க இங்கு வரவில்லை, சம்பாத்தியத்தை கொடுத்து மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கள் அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாகவும், எங்கள் சென்ட் ஜார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சார்பாகவும், எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். We are so happy to be here. Oh, we are so much blessed to be here. நாங்கள் உள்ளே நுழையும் போது பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னாங்க. இது எங்கள் விழா, எங்கள் புரட்சி தளபதி அவர்கள் கொண்டாடுகிற எங்கள் விழா, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல, ஆனால் அவருக்கு ஒரு தோளுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் 234 தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம், கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தோளுக்கு தோளாய் நிற்போம். We will be with you. We will be with you in all means. எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள், நிறைய கோரிக்கைகள் இருந்தது. அதில் சில கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய், புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் முதல்வராய் வருகிற 2026 வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆள்வீர்கள். அது நிச்சயமாய் நடக்கும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய கடந்த வார ஆராதனையில் என்னுடைய சபையில் ஒரு அருமையான ஒரு மணவாளன் என்ற ஒரு அருமையான ஒரு ஐயா வந்து ஆராதனையில் முன்பாக வந்து அழுகிறார். ஐயா, தினத்தூது ராஜா ஐயா அவர்களே, எனக்கு கிட்னி ப்ராப்ளம், வயிறெல்லாம் வீங்கிடுச்சு, டாக்டர் சொல்கிறாங்க நான் மரித்து விடுவேன், எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணினாலும் நான் பிழைக்க மாட்டேன்,
அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்ற மணவாளன் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க பிழைத்து கொள்வீங்க. நிச்சயமாய் வருகிற வாரம் இந்த ஆராதனையில் நீங்க கலந்து கொள்வீங்க, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அடுத்த வாரம் மணவாளன் வருகிறார், அவருடைய மனைவியோடு வருகிறார், சந்தோஷமாய் வருகிறார். அவர் வந்து சபையில சாட்சி சொல்றாரு, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க, என் கிட்னி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் அல்ல, உண்மையை சொல்லுகிறோம். இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் ஒரு காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய். அவருக்கு சின்ன வயது, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார். அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியுமா? நீங்க ஆள பிறந்தவர்கள், நீங்கள் ஆள போறீங்க, நிச்சயமாய் ஆள்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் பிறப்பில் ஒரு நல்ல செய்தி பைபிள்ல லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி. எப்படி எப்படி? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும், சமத்துவ மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. பொதுவாக குடுகுடுப்புக்காரன் வருவான் வீட்டுக்கு, அவர் வந்து சொல்லுவார், நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஆனா அவருக்கே நல்ல காலம் பிறக்கல. ஆனா அவர் சொல்றார் நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றேன். இந்த பூமியிலே விசேஷமாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை, இந்த தமிழகம் காணக்கூடாத ஒரு சமாதானத்தை. எல்லாரும் சொன்னாங்க, என்ன ஒரு ஒழுக்கம் ஐயா, தலைவர்கள் நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்களை கனப்படுத்தி இருக்கிறீங்க, அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் அப்படியே பூரிப்பா இருக்கிறது. நாங்கள் நினைத்தோம், ஐயோ எங்க புஸ்தி ஆனந்தையா கீழே போறாரு, எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு, எங்கள் ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு, எங்க ஐயா கீழே இருக்கிறாங்களே அப்படி சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரமல்ல, தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள், எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், அழகாய் பெயர் வைத்தீர்கள். புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார். மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே பிரமித்து போனேன். நாங்க எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பார்க்குறேன், நாங்க இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு. நீங்க அவ்வளவு அழகா நடந்து வரீங்க, நீங்க உங்களை பார்க்கிறேன், உங்க கூட பேசுறேன், இதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த தொண்டர்கள், இங்க உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்களுக்கு உங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாய் ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு 200 தொகுதிக்கு மேலான தொகுதியை கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி எம்பெருமான் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த gift கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா.
தேவ சகாயம் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் தந்து ஃபாதரை கூப்பிடலாமா? பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகின்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தின நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அரசியல் கட்சி. ஆனால் இங்கே நடைபெறுவது ஒரு கிறிஸ்துமஸ் விழா. என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க போது, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு அரசியல் நிகழ்வாக அவருடைய வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பிலே அகஸ்டஸ் சீசர் என்கின்ற ஒரு பேரரசர் குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிட்டு அதிலே அவரும் இந்த மானிடத்திலே ஒருவராக அவர் பதிவு செய்யப்படுகிறார். அவருடைய இறப்பிலே பிலாத்து என்கின்ற ஒருவர் அவருக்கு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்கிற தண்டனை கொடுக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கூட அவருடைய போதனை எல்லாம் இறையரசை நிறுவுவது, கிங்டம் ஆஃப் காட், அதை நிறுவுவதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த இறையரசனுடைய தன்மைகள் நேரம் கருதி நான் விளக்க போவதில்லை. இது ஒரு சோசியலிச அரசு. எளிமையானவர்கள் ஏற்றம் பெறுவது, மக்களிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது. இறைவு அரசு என்பது சமய சார்பற்ற ஒரு அரசு. இயேசுவானவர் ஒருவேளை யூதராக பிறந்தாலும் அவருடைய வரலாறு ஆதாமிலே துவங்குகின்றது. அதன் வழியாக இந்த அனைத்து உலகுக்கும் அவர் உரியவராக காட்டப்படுகிறார். அவருடைய முற்பிதாக்கள் அட்டவணையிலே யூதர் அல்லாதவர்கள், கானானியர்கள், மோவாபியர்கள், ஏத்தியர்கள் போன்றவர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர் அனைத்து சமயங்களையும் கடந்து வாழ்கின்றவர். வாழ்ந்தபோது அனைவருக்கும் நன்மை செய்தார், அனைவருக்கும் போதனைகளை கொடுத்தார். ஆகவே சமய சார்பற்ற ஒரு அரசு. அதே போல இது ஒரு ஜனநாயக அரசு. மக்கள், சாதாரண மக்களிடத்திலே இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார், சாதாரண மக்களை இறைவனுடைய தூதுவர்களாக அனுப்புகிறார். ஆகவே இது ஒரு ஜனநாயக அரசு. அந்த இறைவன் ஏதோ இன்றைக்கும் அவர் தொடர்ந்து இந்த வரலாற்றின் இறைவனாக செயல்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை இந்த பணியிலே இறையரசை நிறுவுகின்ற பணிக்காக அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைவர்களுக்கு சொல்ல விரும்புகின்ற உண்மை என்னவென்றால், இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இறையரசை அமைப்பதற்காக முன்வருகிறார்களோ அவர்கள் இயேசுவினுடைய உடன் பணியாளர்களாக மாறுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த இறைவனுடைய அருள் உங்களோடு இருக்கும், இந்த இறைவனுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கும். ஒருவேளை மனிதனால் முடியாது என்று எண்ணுவதை அவர் சொல்லுகிறார், இறைவனால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. ஆகவே நான் 2 திருமொழிகளை மட்டும் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக வேண்டிக் கொண்டிருந்த போது எனக்கு வந்த இந்த 2 திருமொழிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டி முடிக்க விரும்புகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்தால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடலரை போலவும் பாய்ந்து வரும். ஆகவே இறைவன் உங்களுக்கு வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். எப்போதும் இறைவனுடைய இறையரசை
முன்னிறுத்தி அந்த தகவல்களை நீங்கள் எடுத்து செல்ல உங்களை அர்ப்பணிக்கும் போது இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்லுபவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடி ஆக்குவாய், நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். ஆகவே இந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் வருகின்ற புத்தாண்டு இப்படி வெற்றி மேல் வெற்றி பெற்று பெயரிலே மட்டுமல்ல, இது உண்மையான தமிழக வெற்றி கழகமாக விளங்க இறைவனுடைய அருளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சேர் கொண்டு வாங்க வாலண்டியர்ஸ். அந்த சேருக்கு பதிலாக வேற சேர் தாங்க. தேங்க்யூ சார். திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டுக்கு சாரி, தலைவருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இதுதான் அன்பின் மொழி, இதுதான் எங்கள் மொழி. நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு டயோசிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களை வாஞ்சையோடு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செங்கை திரு அவையின் இடத்திற்கு உட்பட்ட சிறப்பு மிக்க வரலாற்று புகழ்மிக்க மகாபலிபுரம் இந்த இடத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். செங்கை திரு அவையினுடைய தலைவரும் ஆயருமான மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்களின் சார்பாக நம்முடைய என்றும் இளைய தளபதியாக திகழ்கிற திரு விஜய் சார் அவர்களுக்கு ஆயரின் சார்பாக ஒரு பொன்னாடையும், நமக்காக மெசியா எனும் மீட்பரை பெற்று கொடுத்த அன்னை மரியாளுடைய திரு சுரூபத்தையும் பரிசாக ஆயர் சார்பாக கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்காக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவுக்கு ஒரு சிறிய ஒரு பாடல். பாலக உனக்கு ஒரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. பாலக உனக்கு ஒரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஆண்டாண்டு காலமாக நமக்காக ஒரு மீட்பர் பிறப்பார், ஒரு மெசியா பிறப்பார், ஒரு விடிவெள்ளியாக நம்மை விடுவிக்க ஒருவர் தோன்றுவார் என்பது இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கு, நமக்கு இறைவாக்கினர்கள் சொன்னது. அதன்படியே நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்கிற தேவ வசனம் நமக்கு சொல்லுகிறது.
கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்பது இறைவாக்கினர்கள் சொன்னது. அத்தகைய ஒரு செய்தி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களில் பார்க்கிற பொழுது, இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார் என்பது. இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. இயேசுடைய மெசியாவுடைய பிறப்பு என்பது உலக மாந்தர் அனைவருக்குமாக ஒரு மகிழ்ச்சி தருகிற செய்தியாக, நம்பிக்கை தருகிற செய்தியாக, புது வாழ்வை தருகிற செய்தியாக, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பாகவே நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு தனிப்பட்ட குழுவுக்கானது கிடையாது. சாதி, மதம், இனம் என்று மொழி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலக மக்கள் எல்லோருக்காகவும் மெசியா பிறந்துள்ளார். இன்னைக்கு இந்த ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இதை பற்றி இந்த இறைவார்த்தையை கொண்டு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய தலைவராக நமக்கு திரு விஜய் சார் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. புது வாழ்விற்கு அவர் நம்மை வழி நடத்துவார். என்றுமே நம் மக்கள் மத்தியிலே, மக்கள் பணியிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்வார் என்கிற புது ஒரு உறுதியை, நம்பிக்கையை, செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியாக நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஆக வேண்டிய நாளில் இன்று போல் இன்னும் நிறைய புகழை பெற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்று தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். அவரோடு இணைந்து செயல்படுகிற அனைவரும், அனைத்து தொண்டர்களும், பணியாளர்களும், ரசிகர்களும், இங்கு கூடியிருக்கிற எல்லோருமே அவருக்கு நம்முடைய ஜெபத்தையும், நம்முடைய உற்சாகத்தையும், நம்முடைய உடனிருப்பையும் நிறைவாக தந்து, எவ்வாறு இம்மானுவேல் தேவன் கடவுள் உங்களோடு, கடவுள் நம்மோடு, கடவுள் நமக்காக, நம்மோடு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பணிகளை செய்ய எல்லோரும் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேங்க்யூ சார்.